ரொம்ப அழகா வர்ணனையா என்னுடைய சகோ வரவேற்பாங்க. ஆனால் மணி 9:45க்கு இந்த வர்ணனை தேவையா? மேடையில் தனக்கு அறிமுக பேச்சு கொடுத்த தோழி தொகுப்பாளினியை அமைச்சர் ராஜ்மோகன் கலாய்த்து பேசியுள்ளார். தமிழ்ல ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாங்க, தமிழ்ல எல்லா வார்த்தைகளுமே அழகுதான், தவிர்க்க முடியாத வளர்ச்சி. இது மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு மிகச் சரியாக சேரும். ரேடியோவில் பணிபுரிந்த காலத்திலிருந்து தற்போது அமைச்சராக இருக்கும் போதும் மாறாத இயல்பு. பார்க்க ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா பேசும்போது அனலும் தேவையான இடங்களில் நக்கலும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இது இவரோட தனி ஸ்டைல். 2 லைன் தான். தனித்துவமாக தன்னுடைய அடையாளத்தை எல்லா இடத்திலையும் படைப்பார். நான் எப்போது ஆங்கரிங் செய்தாலும் மேடையிலேயே உரிமையோடு கலாய்ப்பார். சொல்லுக்கு இனியர், பழகுவதற்கு எளியர். செய்தி விளம்பரம், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்னொரு நிகழ்விலிருந்து வரும்போது பிளான் பண்ணபடி வர முடியல. முதல்ல சாரி. ரொம்ப அழகா வர்ணனையா என்னுடைய சகோ வரவேற்பாங்க. ஆனால் மணி 9:45க்கு இந்த வர்ணனை தேவையா? இந்த உலகத்தோடு ஒரு உறவு பாலமாய் தமிழ் சினிமாவை, இந்த கலைத்துறை இணைக்கக்கூடிய அத்தனை சினிமா துறையினுடைய இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்களாம் நல்லா இருக்கணும். நேரம் குறைவா இருக்கு, டக்கு டக்கு நான் பேசிடுறேன். இந்த நம்மளுடைய பிரசாத் வென்யூவில் இங்கே இருக்கிற எல்லா பிஆர்ஓக்கிட்டையும் எஃப்எம்ல வேலை பார்த்தப்ப, டிவியில் வேலை பார்த்தப்ப, சோஷியல் மீடியாவில் வேலை பார்த்தப்ப, தனியாக யூடியூப் சேனல் வச்சுருந்தப்போ எல்லா பிஆர்ஓக்கிட்டையும் திட்டு வாங்கின ஒருத்தனா அது நான் தான். எஃப்எம்ல வேலை பார்க்க மௌன ரவி என்ன, அவர் நிக்கில் சார் எல்லாம் இன்டர்வியூ தருவாங்க. அப்போ எடுப்போம், எடுத்து முடிச்சு ஃபோன் பண்ணுவேன். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்னா என்னாச்சுமாங்க, இந்த ரெக்கார்டரில் ஆன் பட்டன் அமுக்க மறந்துட்டேன். பக்கத்தில் இன்னொரு எஃப்எம்ல வாங்கி தருவேன். ஏன்டா என் உசுரா வாங்குறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நடுவில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எங்களெல்லாம் வெப்சைட்டில் இருக்கும்போது உள்ளே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது பத்திரிகையில் வந்தால்தான் பத்திரிகையாளர்கள், இவர்கள் எங்கள் போட்டியாளர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.